பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாட்களான அழுது கொண்டிருக்கிறேன் பிரதர், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பதில் வரல, ஆனால் நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு தான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 126 சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் விதைக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் கம்பீரத்தோடு அறுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். கண்ணீரோடு விதைங்க, கம்பீரத்தோடு அறுங்க. அண்ணால் தெய்வ சமூகத்துக்கு போய் கண்ணீரோடு விதைத்தால் சாமுவேலை கம்பீரத்தோடு அறுத்து கொண்டார். நடந்ததா இல்லையா? எசேக்கியா கண்ணீரோடு கூட அழுது புலம்பி நான் 15 ஆண்டுகளை அறுத்து கொண்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில உடைந்து போயிருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைக்காய் நீங்கள் கண்ணீர் வடித்திருந்தாலும், அந்த கண்ணீரின் ஜெபம் கம்பீரமாய் மாறும். ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு இருக்குதுங்க. நம்ம அழுது புலம்புறமே, இன்னும் காரியம் நடக்கலைன்னு கலங்குறீங்களா? டோன்ட் வரி. நீங்க கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் தேவ கரத்திலிருந்து கம்பீரமாய் அறுத்து கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஒரு அன்பு சகோதரி, திடீரென்று அவருடைய கணவர் மாரடைப்பில் இறந்து போய்விட்டார். வாலிப வயது அந்த சகோதரிக்கு. ஒரு பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு மிக போராட்டம். படிப்பறிவில்லாத அந்த சகோதரி கூலி வேலைக்கு சென்று, டைலரிங் சென்று, எப்படியெல்லாமோ முடியுமோ அப்படியெல்லாம் போராடி அந்த பிள்ளையை அவள் வளர்க்க ஆரம்பித்தாள். தினமும் இரவு முழங்கால் படிட்டு அழுவார். அந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லப்பா, கணவர் மரித்து விட்டார், உறவுகள் என்னை ஒதுக்கி விட்டார்கள், என் பிள்ளையும் நானும் தனிமையாக இருக்கிறோம் என்று. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஒரு நாள் அந்த மகள் படித்து முடித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் அந்த மகளுக்கு வேலை கிடைத்த பொழுது ஒரு பெரிய வீட்டை அந்த அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இலவசமாய் அந்த மகளுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறினது. கம்பீரமாய் தன் தாயை கூட்டிக் கொண்டு அவர் காரில் பயணிக்கும் பொழுது தாய் சொன்னால், நான் ஒரு நாள் கண்ணீரோடு விதைத்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை கம்பீரமாய் அறுக்க பண்ணி இருக்கிறார். நமக்கும் அப்படித்தான் செய்வார். விசுவாசிங்க, நம்புங்க. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கம்பீரமாய் மாறும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. வார்த்தையின்படி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கம்பீரத்தோடு அறுக்க நீர் உதவி செய்தீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.